ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 டைபிஸ்டுக்கான 8வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 8வது நாளான இன்று 371 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. 7வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப டோட்டலா 2419 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று 8வது நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைபிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071ல இதுவரை 2790 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 1281 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் எது எதில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் 183 வேக்கன்சிஸ் நிறுத்தி வச்சுட்டாங்க. இது அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சில் தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கேட்டகரியில் பார்க்கலாம். ஜெனரல் 10 உமனில் டோட்டல் வேக்கன்சி 240 ஃபில் ஆகி மீதம் 3 வேக்கன்சிஸ் இருக்கு. ஜெனரல் 10 விடோவில் 4 வேக்கன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 24 வேக்கன்சிஸ் இருக்கு. ஜெனரல் 10 எக்ஸர்வீஸ்மேனில் 28 வேக்கன்சி ஃபில் ஆகியிருந்தது. மீதம் 22 வேக்கன்சிஸ் அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி. ஸோ அதனால தான் அது வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அடுத்து ஜெனரல் பிளைண்டில் டோட்டல் வேக்கன்சி 19, 8 ஃபில் ஆகி மீதம் 11 வேக்கன்சி இருக்கு. ஜெனரல் ஆர்த்தோவில் 5 ஃபில் ஆகி மீதம் 5 வேக்கன்சி இருக்கு. ஜெனரல் 10 உமன் டீஃபில் எல்லா வேக்கன்சிஸும் அப்படியே தான் இருக்கு. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் எது எதில் வேக்கன்சி ஃபில் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேக்கன்சி 164, 159 ஃபில் ஆகி மீதம் 5 வேக்கன்சி இருக்கு. ஸோ நேற்று வந்து இதில் வேக்கன்சிஸ் வந்து இருந்தது. இதில் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்யூனிட்டியில் வந்து வேக்கன்சி அதிகமாக ஃபில் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்று வந்து மீதி ஒரு 5 வேக்கன்சி இருக்கும்போது இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இந்த 5 வேக்கன்சி அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சிலில் தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு. ஏற்கனவே ஜெனரலில் 183 வேக்கன்சி நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் கவுன்சிலில் தான் ஃபில் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஜெனரல் பிஎஸ்டி இருக்கக்கூடிய 5 வேக்கன்சியும் அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சில் தான் ஃபில் பண்ணுவோம்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இனி ஜெனரல் மற்றும் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல எந்த வாய்ப்புகளுமே கிடையாது. மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கம்யூனிட்டி இருக்கவங்களா இருந்தாலும் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்பெஷல் கேட்டகரியை தவிர மேல் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்கவுங்க கம்யூனிட்டியில் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஜெனரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேக்கன்சி 63, 59 ஃபில் ஆகி மீதம் 4 வேக்கன்சி இருக்கு. ஜெனரல் 10 எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல 3 ஃபில் ஆகி மீதம் ஒரு வேக்கன்சி இருந்தது. ஸோ இந்த ஒரு வேக்கன்சியும் நெக்ஸ்ட் பேஸ் கவுன்சிலில் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் மட்டும்தான் ஜெனரல் 10ல வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. மற்ற கேட்டகரிகளான ஜெனரல் 10, ஜெனரல் டீஃப், உமன் ஆர்த்தோ, ஜெனரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் விடோ பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்லாம் அப்படியே தான் இருக்கு. இதற்கான வேக்கன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஸோ ஜெனரல் 10ல பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல்லையும் எந்த வேக்கன்சி இல்லை. ஜெனரல் பிஎஸ்டிஎம்லையும் எந்த வேக்கன்சி இல்லை. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அவங்கவுங்க கம்யூனிட்டியில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் வந்து எடுக்க முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் 10 உமன்ல 3 வேக்கன்சியும் ஜெனரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்ல 4 வேக்கன்சி இருக்கு. ஸோ டோட்டலாகவே 7 வேக்கன்சி தான் இருக்கு. இதுவும் நாளை முதல் பேட்சோட ஜெனரல் 10ல வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் வாய்ப்புகள். ஸோ நாளை முதல் அந்தந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக ஃபில் ஆகலாம். சரி, அடுத்து பிசி கம்யூனிட்டியில் எந்தெந்த கேட்டகரியில் வேக்கன்சி ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பிசி ஜெனரலில் டோட்டல் வேக்கன்சி 494, இதுவரை 456 வேக்கன்சி ஃபில் ஆகி மீதம் 38 வேக்கன்சி இருக்கு. பிசி உமன்ல இன்னும் 33 வேக்கன்சிஸ் இருக்கு. பிசி எக்ஸர்வீஸ்மேன்ல டோட்டல் வேக்கன்சி 51, 41 ஃபில் ஆகி மீதம் 10 வேக்கன்சி இருக்கு. பிசி ஜெனரல் பிளைண்ட்ல இதுவரை 5 ஃபில் ஆகி மீதம் 11 வேக்கன்சி இருக்கு. பிசி ஜெனரல் ஆர்த்தோல டோட்டல் வேக்கன்சி 4, 2 ஃபில் ஆகி மீதம் 2 வேக்கன்சி இருக்கு. அடுத்து பிஎஸ்டிஎம்ல எந்தெந்த கேட்டகரியில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேக்கன்சி 147, 127 ஃபில் ஆகி மீதம் 20 வேக்கன்சி இருக்கு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல இதுவரை 59 ஃபில் ஆகி மீதம் 13 வேக்கன்சிஸ் இருக்கு. பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேக்கன்சி 8, இந்த 8 வேக்கன்சியுமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ இந்த கேட்டகரி எல்லாம் பிசி கம்யூனிட்டியில் வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. ஃபில் ஆகாத கேட்டகரி எது பிசி கம்யூனிட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா பிசி விடோவில் டோட்டல் வேக்கன்சி 13, இந்த 13 வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்கு. இதே போல பிசி ஜெனரல் உமன் ஆர்த்தோ, விடோ பிஎஸ்டிஎம் மற்றும் பிசி ஜெனரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இந்த கேட்டகரிகளுக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஜெனரல் 10ல வேக்கன்சிஸ் எதுவுமே இல்லை மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் பிசி கம்யூனிட்டியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிசி ஜெனரலில் 38 வேக்கன்சியும் பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 20, டோட்டலா இன்னும் 58 வேக்கன்சிஸ் தான் இருக்கு. அதாவது நான் சொல்றது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாதவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 58 வேகன்சிஸ் தான் பிசி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரல் 10 உமனில் 3 வேகன்சியும் ஜெனரல் 10 உமன் பிஎஸ்டியில் 7 வேகன்சியும்
பிசி உமன்ல 33 மற்றும் பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 13. இதுல வந்துட்டு இன்னும் 46 வேகன்சியும் இருக்கு. ஸோ 46 + 7 ஒரு 53 வேகன்சிஸ் வந்து இன்னும் எலிஜிபிள் வந்து இருக்கு. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பிசி ஜென்ரல் மற்றும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்கக்கூடிய 58 வேகன்சிஸ் மற்றும் பிசி உமன்ல வந்து பார்த்தீங்கன்னா உமன் மற்றும் ஜெனரல் உமன் பிஎஸ்டிஎம் இது எல்லாத்துலேயும் சேர்த்து டோட்டலா 103 வேகன்சி வரைக்கும் எலிஜிபிள் இருக்கு. பிசி ஜென்ரல் வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிகமாக எடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் இருக்கு. ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் பிசி மேல் கேண்டிடேட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். இதே போல பிசி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த ரேங்க் வரைக்கும் நாளைக்கு ஃபில் ஆகும், அதுக்கு அடுத்த நாள் போகுமா அப்படிங்கிறதும் நாளைக்கு முடிஞ்சப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிசிஎம் கம்யூனிட்டி. பிசிஎம் ஜென்ரல்ல 8 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 41 வேகன்சி இருக்கு. பிசிஎம் உமன்ல டோட்டல் வேகன்சி 16, 1 ஃபில் ஆகி மீதம் 15 வேகன்சி இருக்கு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 18 வேகன்சி இருக்கு. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டில இந்த கேட்டகரியில மட்டும்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டோட்டலா பிசிஎம் கம்யூனிட்டில இந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் வேகன்சில இதுவரைக்கும் 11 வேகன்சி தான் ஃபில் ஆகி இருக்கு. ஸோ வந்து பிசிஎம் கம்யூனிட்டில வேகன்சிஸ் இன்னும் பெரும்பாலும் அப்படியே தான் இருக்கு, யாரும் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் எம்பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 369, 330 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 39 வேகன்சி இருக்கு. எம்பிசி உமனில் 135 வேகன்சிஸ் இது வரைக்கும் ஃபில் ஆகி மீதம் 32 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி எக்ஸர்விஸ்மேனில் டோட்டல் வேகன்சி 45, 39 ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் 6 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் ஆர்த்தோவில் இன்னும் 18 வேகன்சி இருக்கு. அடுத்து எம்பிசியில் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் எது எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 103, 89 ஃபில் ஆகி மீதம் 14 வேகன்சி இருக்கு. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 46 ஃபில் ஆகி மீதம் 10 வேகன்சி இருக்கு. எம்பிசி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 8, 7 ஃபில் ஆகி மீதம் 1 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டிலாம் எம்பிசி கம்யூனிட்டியில் வேகன்சி ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபில் ஆகாத கேட்டகரி எதுன்னு பார்த்தோம்னா எம்பிசி விடோ, எம்பிசி ஜென்ரல் டீஃப், உமன் பிளைண்ட், விடோ பிஎஸ்டிஎம் மற்றும் ஜென்ரல் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரல் டென்ல எந்த வேகன்சியும் கிடையாது. ஸோ எம்பிசி ஜென்ரலில் 39 வேகன்சியும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 14, டோட்டலாக 53 வேகன்சிஸ் தான் இன்னும் எம்பிசி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கு. ஃபீமேலுக்கு இந்த 53 வேகன்சிஸ் இல்லாமல் எம்பிசி உமன்ல 32 மற்றும் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 10, இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா 42 வேகன்சிஸும் எலிஜிபிளாக இருக்கு. ஸோ ஜென்ரலில் வந்து யார் வேணா எடுக்கலாம், மேல் எடுப்பாங்க, ஃபீமேல் எடுப்பாங்க. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். ஸோ இதையும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நாளையோட வந்துட்டு பிசி மற்றும் எம்பிசி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முழுமையாக முடிஞ்சிடும். ஃபீமேலுக்கு சிறிது வேகன்சிஸ் இருக்கலாம் நெக்ஸ்ட் டே, இல்லைன்னா நாளைக்கே கூட முடிஞ்சிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி. எஸ்சி ஜென்ரலில் இதுவரை 175 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 198 வேகன்சி இருக்கு. எஸ்சி உமனில் 82 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. எஸ்சி விடோவில் டோட்டல் வேகன்சி 10, 1 ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சி இருக்கு. எஸ்சி எக்ஸர்விஸ்மேனில் 16 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 22 வேகன்சி இருக்கு. ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் இதில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் 62 வேகன்சி கொடுத்துருந்துருக்காங்க. 26 ஃபில் ஆகி மீதம் 36 இருக்கு. உமன் பிஎஸ்டிஎம்ல 7 ஃபில் ஆகி மீதம் 25 வேகன்சி இருக்கு. எஸ்சி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 3, 1 ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சி இருக்கு. ஸோ வந்து இந்த கேட்டகரியில் மட்டும்தான் வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. மற்ற கேட்டகரியான எஸ்சி ஜென்ரல் பிளைண்ட், ஜென்ரல் டீஃப், ஜென்ரல் ஆர்த்தோ, உமன் பிளைண்ட், ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இன்னும் 198 வேகன்சி இருக்கு. ஸோ வந்து வேகன்சி நிறையவே இருக்கு, யாரும் பயப்பட தேவையில்ல. பட் எந்த நாள் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த நாட்களில் வேகன்சி எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஜென்ரல் டென்ல வேகன்சி முழுமையாக முடிஞ்சதுனால ஸோ வந்து நாளையிலேருந்து எஸ்சி கம்யூனிட்டி வந்து அந்த கம்யூனிட்டிக்கான வேகன்சியில் வந்து அதிகமாகவே ஃபில் ஆகலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஸ்டி கம்யூனிட்டி. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியில் எந்த கேட்டகரியில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 42, இந்த கேட்டகரியில் 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 43 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் எஸ்டி கம்யூனிட்டியில் வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. மற்ற எந்த கேட்டகரியிலுமே இது வரைக்கும் வேகன்சிஸ் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் எல்லாமே முழுமையாக அப்படியே தான் இருக்கு. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்சிஏ ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 54,
10 ஃபில் ஆகி மீதம் 44 வேகன்சி இருக்கு. எஸ்சிஏ உமன்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சி இருக்கு. எஸ்சிஏ விடோவில் டோட்டல் வேகன்சி 1, இந்த ஒன்றுமே ஃபில் ஆகிடுச்சு. பிஎஸ்டிஎம்ல எதில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 24, 8 ஃபில் ஆகி மீதம் 16 வேகன்சி இருக்கு. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல 3 ஃபில் ஆகி மீதம் 14 வேகன்சி இருக்கு. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 7, 2 ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோம்னா எஸ்சிஏ எக்ஸர்விஸ்மேனில் இருக்கக்கூடிய 2 வேகன்சியும் அப்படியே தான் இருக்கு. ஜென்ரல் பிளைண்ட் மற்றும் எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து இன்னும் எதுவுமே ஃபில் ஆகல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. எஸ்சிஏ ஜென்ரல்லையும் இன்னும் 44 வேகன்சிஸ் இருக்கு. இந்த எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து வேகன்சிஸ் பொறுமையாக தான் ஃபில் ஆகும். ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வேகன்சிஸ் இன்னும் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 8 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071, இதுவரை 2790 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 1281 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஜெனரல் 10ல வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஃபீமேலுக்கும் இன்னும் 7 வேகன்சி தான் இருக்கு. ஸோ நாளை முதல் அந்தந்த கம்யூனிட்டியில் வேகன்சிஸ் நிறையாக ஃபில் ஆகலாம். மேலும் பிசி மற்றும் எம்பிசியில் மிக மிக குறைவான வேகன்சிஸ் தான் இருக்கு. ஸோ நாளையுடன் வந்துட்டு பிசி மற்றும் எம்பிசியில் மேலுக்கு எல்லா வேகன்சியுமே முடிஞ்சிடலாம். ஃபீமேலுக்கும் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நாளையுடன். ஸோ பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டியில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு நாளை ஈவினிங் வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை வேகன்சி மீதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டியில் நாளை ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே வந்து முழுமையாக ஃபில் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நாளை பார்ப்போம். நாளை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஃபில் ஆகிரும் பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டியில். நாளை ஜனவரி 31 கவுன்சிலிங்கு போகிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் மார்னிங் பேட்சில் உள்ளவங்க உங்களோட கம்யூனல் ரேங்க் மற்றும் ஓவரால் ரேங்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிது, இது வரைக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்ற கேண்டிடேட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஓவரால் ரேங்க் மற்றும் கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிசி எம்பிசியை தவிர மற்ற கம்யூனிட்டிகளான பிசிஎம், எஸ்சி, எஸ்டி மற்றும் எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டிலாம் வேகன்சிஸ் இன்னும் நிறையவே இருக்குது. மேலும் இந்த கம்யூனிட்டியில் வேகன்சிஸ் பொறுமையாக தான் ஃபில் ஆகும். ஸோ இந்த மற்ற கம்யூனிட்டியில் வந்துட்டு யாரும் பயப்பட தேவையில்ல, வேகன்சிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி எதில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக டிஎன்பிசி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங்கு போகிற கேண்டிடேட்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 10 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கம்யூனிட்டி வைஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.